லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருவருகை கால சிந்தனைகளுக்கு அழைக்கிறேன். ஹெலன் கெல்லர் ஆங்கிலத்தில் எதிர்நோக்கை குறித்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க. Hope sees the invisible, feels the intangible and achieves the impossible. நம்பிக்கை பார்க்க முடியாததை பார்க்க செய்கிறது, உணர முடியாததை உணரச் செய்கிறது, சாதிக்க முடியாதவைகளை சாதிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லி ஹெலன் கெல்லர் ரொம்ப அழகா சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். அந்த புத்தகத்தோட தலைப்பு The Year of the Heart, an Actress Journey from Hollywood to Holy Vows. டொலோரஸ் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணுடைய வரலாறு. 1938 சினிமா பின்னணியை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர். துவக்கத்திலிருந்தே குடும்பத்தில் பிரச்சனை, அப்பா அம்மாக்கு இடையில பிரச்சனை. அவருடைய விவகாரத்து பிரச்சனை காரணமாக தாத்தா பாட்டியின் இடத்துல செல்லமாக டொலோரஸ் ஹார்ட் வளர்ந்தார்கள். அந்த வளரக்கூடிய அந்த சூழ்நிலையில தாத்தாவும் ஒரு ப்ரொடக்ஷன் இதில் சினிமா பகுதியில் சிறப்பாய் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே மிக இள வயதில் கதாநாயகியாக அறிமுகம் செய்யப்பட்டார். 7 அருமையான ஹிட் படங்களை கொடுத்த பிற்பாடு உலகத்தில் தேடப்படக்கூடிய ஒரு ஹீரோயினாக மாறினார். ஒரு கதாநாயகியாக மிகச் சிறப்பான இடத்தில் வசதிகளுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய நண்பர் துறவியர் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். நீ ஏன் ஒரு ஆண்டு தியானத்தை செய்யக்கூடாது? ஒரு வாரத்திற்கு தனிமையில் உன்னை ஏன் தனிமைப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத சபையில் நடைபெறக்கூடிய அந்த தியானத்திற்கு அவரை பங்கெடுக்க அழைத்தார். அந்த தியானத்தில் பங்கெடுத்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் சந்திக்கிறார். இதுவரை உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தவர், உலக புகழின் உச்சத்தில் இருந்தவர், பணத்திற்கு குறைவே இல்லாதபடி சம்பாதிச்சிருந்தவர் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு ஒரு அழகான படம் 1961 பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற பெயர்ல வெளியிடக்கூடிய அந்த படத்துல கிளாரம்மாவுடைய ரோலில் நடிப்பதற்காக அவர் அழைக்கப்படுகிறார். அந்த படத்துல அவர் நடித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். 1963 திடீர்னு சினிமா உலகிற்கு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை கொடுக்கிறார். ஒரு துறவியாக நான் மாறப்போகிறேன், இனி வருகிற நாட்களில் சினிமாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆசீர்வாத சபையில இணைத்து கொண்டு ஒரு அருட் சகோதரியாக அவர் மாறினார். ரெஜினா லாடிஸ் அப்படிங்கிற தியான இல்லத்துல, கனெக்டிகுட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதப் இல்லத்துல மிக சிறப்பான ஒரு அருட் சகோதரியாக அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு வயசு 86. இப்போதும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு துறவியாக மற்றவர்களுக்கு அன்பை காட்டக்கூடிய, அன்பின் செயல்களையும் இரக்கத்தின் செயல்களையும் தாகத்தோடு ஓடி 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 செய்யக்கூடிய ஒரு புனிதையாக அவர் வாழ்க்கையில சிறப்பான விதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். From Hollywood to Holy Vows, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய மாற்றம். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் சந்தித்த அந்த எதிர்நோக்கு, இந்த வசதி, இந்த பணம், இந்த புகழ் தராதது அந்த தியானத்துல அவர் இழந்த அமைதியை பெற்றார். அந்த எதிர்நோக்கு அவரை தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தூண்டியது. 1 கொரிந்தியர் 13:13 ரொம்ப அழகா சொல்லுது. ஆகவே நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளது. ரோமையர் 5:5 சொல்லுது, அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களில் பொழிவாராகன்னு சொல்லி ரொம்ப அழகா ரோமையர் புத்தகம் 5:5 சொல்லுது. இந்த நாள்ல அந்த அருட் சகோதரியை போல 86 வயதுல இன்றைக்கும் ஆண்டவருக்காய் ஒரு துறவியாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு உன்னத கருவியாக, எதிர்நோக்கின் கருவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய செயல் திட்டமாக ஆக்ஷன் பிளான், நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்தி நிறைவு செய்கிற இந்த ஆண்டவரின் மீது, எதிர்நோக்கின் தெய்வத்தின் மீது நம் கண்களை பதிய வைப்போமா? காலங்களை கடந்து கண்ணின் மணி போல நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உலக பிரகாரமாய் பணம், செல்வம், பதவி என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதோ உம்மை முழு மனதோடு தாகத்தோடு தேட எங்களை வழிநடத்தும். ஆமென்.